அன்னைக்கு விஸ்வாமித்திரர் ஓடினாராம். இப்படி ஒரு புண்ணிய புருஷாளான குடும்பத்துக்கு நான் ஒரு கஷ்டத்தை கொடுத்தேனே, என்னை கையை முழுக்கணும்னா கத்திரின்னு சொல்லணும், அப்படின்னா துவேஷம் இருந்தா அப்படி சொல்லுவாள். அப்படி சொல்லலையே. அந்த குடும்பத்தை பிரிச்சு வச்சேனே, இந்த பாபம் போகணுமே போகணுமேன்னு பல தலைமுறையாக எதிர்பார்த்து அதே ஹரிச்சந்திரனுடைய வம்சத்துல ரங்கநாதன் ராமாவதாரம் பண்ணணும், மகாலட்சுமி விதேக குலத்துல சீதையா பிறக்கணும், அந்த தம்பதிகளை சேர்த்து வைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கார். அந்த அவசரத்துல வந்ததுனாலதான் சீக்கிரம் சீக்கிரம்னு அதுக்காகத்தான் பறந்தார் விஸ்வாமித்திரர். அதோடு கூட சத்திரியனா இருந்து பிராமண ஆனவர். அந்த வேகம் போகல, இன்னும் போகுமோ. புதுசா சன்னியாசம் பண்ணிட்டு 2-3 மாசம் பர்யந்தம் பூனலை தேடுவர், குடுமையை தேடுவர். ராத்திரியில திடீர்னு எழுந்திருந்து என்ன ஷேப்பா இருக்கே வேட்டியம்பர், அதுவும் வைராக்கியம் இல்லாம பண்ணி கொடுத்த. ஏன்னா சன்னியாசம் பறந்து போயிடும்னு உடனே தசரதர் ஓடி அர்க்யபாத் யாச்சமனியங்கள்லாம் கொடுத்து விஸ்வாமித்திரரை பூஜிச்சு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு, அத்தியமே சபலம் ஜென்மா நாளா, என் ஜென்மா கரையேறி போச்சுன்னு நாராம் வசிஷ்டர். மகான்கள் வந்தேளே சுபக்ஷேத்திரகதாகும், சரணம் பட்டுதே எங்காத்துல, எங்க கிரகம் நல்ல கிரகமா ஆயிடுது, க்ஷேமம் வந்துடுது, என்ன வேணும் நாளாம். கஞ்சதே பரமம் கிராமம் பாத்ரபூதோசி மே பிரம்மன் திஷ்ட்யா பிராப்தோசி கௌஷிக. ஒரு சத்பாத்திரம் எனக்கு கிடைச்சதேங்கிறாளா? கிடைக்குமா? யட்சன் கேட்டான் தர்மபுத்திர பாரதத்திலே 100 கேள்வே 100 பதில். தானத்துக்கு எது காலம்னு யட்சன் கேட்டான் தர்மபுத்திரே. தானஸ்ய காலமாட்சியாகினான். சத்பாத்திரம் எத்த லபியதே, மகான்கள் எப்ப கிடைக்கிறாளோ அதான் காலம் விட்டாள். அதுதான் காலம், வாரி கொடுக்கணும் போன்னுட்டாள். அப்படி சத்பாத்திரம் நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்களே, நீங்க ஏதாவது பெரிசா நினைச்சுட்டு இருக்கணும், நான் அதை கொடுக்கணும்ங்கிறாள். விஸ்வாமித்திரர் பெரிசு ராமன் தான் நினைச்சுட்டு இருக்காள். ராமனுக்கு மேல ஒண்ணு உண்டோ? ராமனுக்கு மேல ஒரு தெய்வம் உண்டோ? மகர்ஷிகள் எல்லாம் பார்த்து என்ன சாப்தம் தப்போ மீனிலேன்னு சொல்ல போறாள் மேல ஆரண்ய காண்டத்துல. ஆமா, தங்கள் தவத்தினுடைய பலமே வந்தது. நீலமேக சியாமலனாய் கோமலனாய் மதுர பாஷணம் மங்கள கட்டாட்சம் பவித்திர சரணம் திவ்யமான நாபி கல்யாண மூர்த்தி சுவாமி கோதண்டபாணி மறையுருவியும் மாந்தோறும் ஜட்டாதாரியாய் நம்முடைய தவ பலமே வந்திருக்குன்னு ரிஷியெல்லாம் ஆனந்தப்பட போறாள் ராமனை பார்த்து. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சர்வேஸ்வரன். அந்த மூர்த்திக்கு மேல பெரிசுண்டோ? கஞ்சத்தே பரமம் காமம். அவர் மனசுக்குள்ள ராமன் தான் பெரிய வஸ்துன்னு நினைச்சுட்டு இருக்கார். இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார்? தசரதன் என்ன ரிஷி பிராமணன் எதை கேட்க போறார்? ஒரு யாகம் பண்ண போறேன், ஒரு டின் நெய் வாங்கி கொடுன்னு கேட்பாரு. நம்மதாவே இருக்கட்டும் யாகம்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார் இவர். அதுக்கு தகுந்தா போல அவரும் ஒரு யாகம் பண்ண போறேன்னு ஆரம்பிச்சார். சரிதான், இது நெய் டென்னுக்கு வந்திருக்கு நினைச்சு விட்டார். அஹம் தபஸ்திக்காக ஒரு யாகம் பண்றேன், திராத்திரம் மகாயாகம்.